அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 காணப்பா பூசை செய்யும் முறையை கேளாய் கைமுறையாய் சுவடி வைத்து பூசை செய்வார் பூணப்பா சில பேர்கள் தாம் தீபம் வைத்து புகழாக பூசை செய்வார் பெண்ணை வைத்தும் நாளப்பா சக்கரத்தை பூசை செய்வார் நம்முடைய பூசை என்ன மேறு போலே ஓதப்பா 40 முக்கோணம் வைத்தே உத்தமனே பூசை செய்வார் சித்தர் தாமே. சட்டைமுனி சித்தர். வீரனா இருந்த ஒருத்தன் சித்தன் ஆயிட்டானா ஒரு சித்தன் தனக்கே சித்தன்னு பேர் வச்சுக்குவானா? வீரன்கிறது அந்த சித்தனோட பேரா? இது மாதிரி நிறைய இருக்கு. பிருந்தாவோட இன்னொரு பொண்ணு இருக்காங்கிறத பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு பிருந்தா சாகணும். ஊருக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு பெரிய முதலாளி முடிவெடுத்து அதை நிறைவேற்ற நீங்க இங்க வந்திருக்கீங்க. நான் என்னைக்கு உங்க பொண்ணு ரஞ்சனிய முதல்ல பார்த்தேனோ அந்த நிமிஷமே அவங்க தான் எனக்கு மனைவியா வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா அத உங்க யார்கிட்டயும் சொல்றதுக்கான டைம் இது வரைக்கும் எனக்கு அமையல. இங்க எதுக்காக வந்தேனோ அந்த வேலையை முதல்ல முடிப்போம்னு நினைச்சேன். ஆனா சூழ்நிலை, நான் உங்க பொண்ணு மேல வச்சிருக்கிற அன்பு இப்ப என்ன சொல்ல வச்சிச்சு. உங்களுக்கு உருவானாதான் அந்த இடம் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி ஒரு விஷயம் கிரியேட் பண்ணி சொல்றதா நீங்க என்ன தப்பா நினைச்சு கூடாது. நிஜமாவே நான் ரஞ்சினியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஐயா, நீங்க உங்க விருப்பத்தை சொன்னீங்கன்னா நான் உடனே அப்பா கிட்ட இதை பத்தி பேசுறேன். அப்புறம் என்ன, நான் உங்க ரிலேட்டிவ் ஆயிடுவேன். நீங்க தாராளமா அந்த இடத்த எனக்கு தரலாம். மாமா எனக்கு சொந்தங்கிறதுனால நான் அவங்க பேர்ல மாத்தி கொடுத்துட்றேன். அப்பா ஆசைப்படுற மாதிரி
இந்த ஊருக்கு ஃபேக்டரி வந்துரும். ஐயா, நான் இப்போ சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு நினைப்பு உங்களுக்குள்ள இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்க. இது நான் மட்டும் எடுக்கிற முடிவில்லை. என் பொண்ணு, அம்மா, பையன்னு எல்லாரையும் கலந்துக்க வேண்டியிருக்கு. பேசிட்டு அப்புறம் நான் பதில் சொல்றேன். வரேன். ஐயா, நான் ஒரு நல்ல பதில எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன். கிளம்புறேன் சார். மாம்ஸ், டோன்ட் வரி மாம்ஸ். இந்த விஷயம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும். சீக்கிரமாவே எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். யூ வில் பிகம் an MD. விஜய், இத்தனை வருஷமா என் பொண்ணு உங்களையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காள, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? So sorry மாம்ஸ், இதுக்கு பதில் நான் எப்பயோ சொல்லியாச்சு. இவங்க இடத்த பத்தி பேச்சு வந்த உடனே நான் ஏன் பயந்தேன்னு உனக்கு இப்ப புரியுதாமா? கவலைப்படாத, அப்பா நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன். அண்ணாச்சனா, ஏன் என்னாச்சு? ஏன் கோவமா இருக்க? ஏப்பா? இவன் பண்ண காரியம் எங்க கொண்டு போய் விட்டுடுச்சு தெரியுமா? இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுடுச்சு. ஆத்தா, வாரிசுக்கும் சொந்தத்துக்கும் எழுதி கொடுக்கிறேன்னு சொன்னதுக்கு விஜய் தம்பி என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன உங்க சொந்தமாக்கிடுங்கன்னு சொல்றாரு. என்னையா சொல்ற? நம்ம ஊருக்கு ரஞ்சினி அவர் எப்ப பார்த்தாரோ அப்பவே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாராம். ஐயோ, என்னையா சொல்ற? நம்ம ஊருக்கு ரஞ்சினி அவர் எப்ப பார்த்தாரோ அப்பவே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாராம். ஐயோ, ரஞ்சினி அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவர் நமக்கு சொந்தமாயிடுவார்ல. அப்ப அந்த இடத்துல கம்பெனி ஆரம்பிச்சிடலாம்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க என்னப்பா சொல்லிட்டு வந்தீங்க? நான் என்னத்த சொல்ல முடியும்? உடனே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேச முடியுமா? இல்ல முடியாதுன்னு தான் உடனே சொல்ல முடியுமா? கலந்து பேசிட்டு சொல்றேன்னு வந்துட்டேன். இதுல கலந்து பேச என்னப்பா இருக்கு? பெரிய முதலாளி புள்ளனா என்ன வேணா எது வேணாலும் கேட்கலாமா? வந்ததுல இருந்து நானும் தான்ப்பா கவனிச்சிட்டு இருக்கேன். அந்த ஆளு மூஞ்சியும் பார்வையும். என்ன கொண்டு போய் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்வீங்களே, நான் மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் இப்ப புரிஞ்சுதா? நானாவது அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறதாவது. இங்க பாருங்கப்பா, அவருக்காகவும் அவங்க அப்பாவுக்காகவும் தயவு தாட்சணை பார்த்துட்டு சரின்னு தலையாட்டிட போறீங்க. நான் அவரை கட்டிக்க எப்பவுமே சம்மதிக்கவே மாட்டேன். ஆமா, சொல்லிட்டேன். அதாச்சலம், அந்த பையன் என்னைக்கு இந்த ஊர்ல கால வச்சானோ அன்னையில இருந்து இந்த ஊருக்கு சரி வீட்டுக்கு சரி சனி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அந்த பையன் விளையாடுத்தனமா தான் இருக்கான்னு நினைச்சேன். பையன் விவரமா தான் இருக்கான். முதல்ல நம்ம இடத்த கேட்டா அப்புறம் நம்ம வீட்டு பொண்ணையே கேக்குறான். அவன் நினைச்சது சாதிக்கிறதுக்கு எதை வேணாலும் கேட்பான் போல இருக்கு. அவன் குணம் வேற, நம்ம குணம் வேற. நாம சாமி, சித்தர், ஊரு கட்டுப்பாடுன்னு எல்லாத்தையும் மதிக்கிறவங்க, அவன் எல்லாத்தையும் மிதிக்கிறவன். என் பேத்தி அவனுக்கு கட்டி கொடுத்தா கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்த மாதிரி ஆயிடும். ஐயா, நீ சூதானமா நடந்துக்கணும்.
எல்லாத்துக்கும் தலையாட்டுற மாதிரி இதுக்கு தலையாட்டி தொலைச்சிடாத. அன்னைக்கு வந்தவன் என்கிட்ட பூவை கொடுத்து பேத்திக்கிட்ட கொடுக்க சொல்லும் போதே நினைச்சேன் அந்த பய போக்கு சரியில்லைன்னு. இன்னைக்கு அவன் புத்தி என்னன்னு தெரிஞ்சு போச்சியா? பார்த்து நடந்துக்க. டேய், நீ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டது எவ்வளவு பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டுடுச்சு பாத்தியா? பா, விஜய் சார் கேட்டதுல என்னப்பா தப்பு இருக்கு? பேருப்பட்ட கோடீஸ்வரம் ஓட்டு புள்ள அமெரிக்காலாம் போய் படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் பொண்ணுன்னு பார்க்க ஆரம்பிச்சா எப்பேற்பட்ட இடத்துல இருந்தெல்லாம் வரணும் வர தெரியும்ல. அப்படிப்பட்டவருக்கு ரஞ்சனியை பிடிச்சிருக்குன்னாருனா எவ்வளவு பெரிய குடுப்பனை வேணும் பா. அவர் ஒன்னும் இடத்துக்காகலாம் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரஞ்சனியை பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னாரு. அவரை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை இவளுக்கு கிடைச்சிருவாரா? அப்பா, பெரிய முதலாளிக்கு ஒரே புள்ள. ரஞ்சனி அவரை கல்யாணம் பண்ணிட்டா மொத்த சொத்தையும் இவளே கட்டிட்டு ஆடலாம். நல்ல சம்பந்தம் தானா தேடி வந்திருக்கு, விட்டுறாதீங்க. முதலாளிக்கு ஒரே புள்ள கோடீஸ்வரன். உனக்கு பணம் பணம்னு வெறி பிடிச்சிருக்குன்னு நீ வேணா அந்த ஆளு கட்டிட்டு மாறடி. அவரையும் உசுரா நினைச்சுக்கிட்டு அவரு மாமா பொண்ணு கூடவே இருக்கே, அவளை விட்டுட்டு என்ன கட்டிக்கிறாரா? என்கிட்ட பணம் இருக்கு, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடைஞ்சிடலான்னு வேற எல்லா விஷயத்திலும் சொல்லிக்கலாம். ஆனா அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. அப்பா சொல்லிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன். அது இதுன்னு சொல்லிட்டு என்னை கட்டாயப்படுத்த நினைச்சீங்க, நான் வேற ஏதாவது முடிவு எடுத்துருவேன். என்னையா யோசிக்கிற? ஆத்தா, இந்த விஷயம் பெரிய முதலாளி வரைக்கும் போகும். அவர் பிள்ளைக்கு ஆதரவா ஏதாவது கேட்டுட்டா என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிற. நம்ம புள்ளையோட வாழ்க்கையா, இதுல யோசிக்க என்ன இருக்கு? முடியாதுன்னு ஒரே வார்த்தை சொல்லு, அதுதான் சரியான வழி. என்ன? நான் என்னைக்கு உங்க பொண்ணு ரஜினிய முதல்ல பார்த்தேனோ அந்த நிமிஷமே அவங்க தான் எனக்கு மனைவியா வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். விஜய் தானா என்னை புரிஞ்சுக்குவாரு, நிச்சயமா என்னை தேடி வருவாரு. அவருக்காக எத்தனை வருஷம் வேணா காத்துட்டு இருப்பேன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொன்னேம்மா. இப்ப என்ன ஆச்சு? இதுக்குதான் இந்த தர்மம், நீதி, நேர்மை இது எதையும் பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா இப்படிதான் படிக்கட்டுல முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு மணிக்கணக்கா அழுத்திட்டு உட்காந்துட்டு இருக்கணும். உன்னை இந்த மாதிரி பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா கண்மணி? அப்பா பேச்ச கேட்கணும்னு சொன்னேன்ல, என் பேச்சை கேட்டுதான் இத்தனை நேரம் அவனை வீழ்த்தி இருக்கலாம். மிஸ் பண்ணிட்டு இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? சூழ்நிலையை பாரு. இப்போ ரஞ்சனி அவ லவ் பண்றானது அவன் வாயால சொல்ல வச்சிடுச்சு. என்ன பண்ண போறோம்? ஏதோ நம்ம நல்ல நேரம் அந்த பிரசிடென்ட் அத்தான் சொத்துக்கு ஆசைப்படாம நான் வீட்டுக்கு போய் என் அம்மா கிட்டையும் பொண்ணுகிட்டையும் சம்மதம் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீ கவலைப்படாதம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த ரஞ்சனி இருக்காளே, அவ கண்ணன் மேல உயிரே வச்சிருக்கா. அவ நிச்சயமா இந்த விஜயை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டா. விஜய் ஆசைப்படுறது நடக்கவே நடக்காது. என்ன ஒண்ணு, உன் அப்பன் ஒரு சுகர் ஃபேக்டரிக்கு எம்டி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அது அந்த ராஜதுரை இடம் கொடுக்கலன்னா நடக்காது. அது நடக்கலன்னா பரவாயில்லம்மா, என் பொண்ணுக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையணும், அதான் எனக்கு வேணும். அதை விட முக்கியம் என்னன்னா, என் அத்தானுடைய அத்தனை சொத்தையும் எவ்வளோ ஒருத்தி வந்து ஆண்டு அனுபவிக்க நான் விட்டுருவேனா? விஜய் இப்ப நெருப்ப கொளுத்தி போட்டான்ல, அதை எப்படியாவது அணைச்சாகணுமே. என்னதான் ரஞ்சனி கண்ணனை லவ் பண்றதா இருந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுலேருந்து விஜய் நிச்சயமா பின்வாங்க மாட்டான். ஏன்னா தான் நினைச்சதை நடத்தியே தீரணும்னு நினைக்கிற பிடிவாத டைப் அவன். ஸோ அவனை விட நம்ப முந்திக்கணும். இப்பவே அத்தானுக்கு போன போட்டு என்ன. வேண்டாம்ப்பா, நீங்க சொன்ன மாமா உடனே இந்த விஷயத்தை பத்தி விஜய் கிட்ட பேசுவாரு. நாம தான் போட்டு கொடுத்தோன்னு விஜய்க்கு நம்ம மேல வெறுப்பு வந்துடும்.
அது நல்லதில்லப்பா. அடப்போமா, வரட்டுமே வெறுப்பு என்ன? எல்லாத்துக்குமே பயந்தா எப்படி? நாம சொல்லனாலும் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லத்தான் போறாரு. வரட்டும். நாம தான் சொன்னோம்னு தெரிஞ்சு விஜய் வந்து நம்ம கிட்ட சண்டை போட்டோம். நான் பதில் சொல்லிக்கிறேன் அவனுக்கு. ஏதாவது கலகம் நடந்து ஒரு நல்லது நடக்கணும்னு இருந்தா கலகம் நடக்கிறதுல தப்பே இல்லை. நான் இப்பவே அதான் கிட்ட சொல்லதான் போறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்தாங்க ஐயா. ஐயோ ஐயா பாத்துங்கய்யா. ஐயோ என்ன தவறி விழுத, சௌரவே சரியில்லையே. எல்லாரையும் உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னா என் பேச்சு கேட்காம எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. நீ இதை கிளீன் பண்ணிடு, நான் யாருன்னு போய் பார்க்கறேன். சொல்லு கணேஷ். அத்தான் இங்க ஒரு சிக்கலான விஷயம் நடந்து போச்சு. அத்தான் என்னாச்சுப்பா? நீங்க வாய்க்கு வாய் கண்மணி தான் உங்க மருமகன் சொல்றீங்க, ஆனா உங்க புள்ள விஜய். கணேஷ் பாரு, இதெல்லாம் அப்புறம். நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சேன்? யாரும் அங்க இருக்க வேண்டாம், எல்லாரும் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லி தானே. ஆனா நீ என்ன காரியம் பண்ணிருக்கிற எனக்கே தெரியாம சர்வேயரும் இன்ஜினியரும் கூட்டு போயிருக்கிறேன் இல்லையா? அதான் நீங்க ஒண்ணு சொல்றீங்க, மாப்பிள்ள ஒண்ணு சொல்றாரு. நான் யார் பேச்சு தான் கேட்கறது? அவன் பேச்சு தான் கேட்பேன்னா இப்போ எதுக்காக எனக்கு போன் பண்ண? எல்லா பிரச்சனைகளும் நீங்களே சரி பண்ணிக்க வேண்டியதானே. விஜய்க்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தானே உன்னையும் கண்மணியையும் அவனுக்கு துணைக்கு அனுப்பிச்சேன். ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லா வேலையும் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இல்ல தான், அது வந்து நீ என்கிட்ட எதுவுமே பேசாத. இது பாரு, பூஜை ரூம்ல சாமி கும்பிடும் போது கற்பூரம் தவறி விழுந்து அங்க ஏதோ பிரச்சனை சொல்லி காட்டி கொடுத்துருச்சு. நீங்க என்ன ஏமாத்தணும்னு நினைச்சாலும் ஈஸ்வரன் எனக்கு அறிகுறி காட்டிடுவாண்டா. இது பாரு, கண்மணி கிட்ட போன் கொடு. பேசணுமா? பேச மாமா. ஏமா, நீ கூட என்கிட்ட எதுவுமே சொல்லாம விட்டேல்ல? இல்ல மாமா, அவரு என்ன உன்னையும் என்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டானா? சரி, இனி இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. எனக்கு ரெட்டை நாக்கு கிடையாது. நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு பேச. இது பாரு, நீ தான் என்னோட வீட்டு மருமக, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரி, நான் அருணாச்சலத்துக்கு பேசிக்கிறேன், நீ போன் வை. என்னவா? என்ன சொல்ற? பிரசிடென்ட் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி கட் பண்ணிட்டாருப்பா. அப்பா போன் பா. யாருமா? பெரிய முதலாளிப்பா. ஐயா. அருணாச்சலம், நீ விஜய பார்க்க போனதும் அவன் உங்ககிட்ட சொன்னதும் எல்லாம் என்கிட்ட கணேஷ் போன் பண்ணி சொல்லிட்டான். ஆமாங்க ஐயா, இத பத்தி நானே உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தயங்கிட்டு இருந்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். சரிங்க ஐயா, நீங்க சொல்றபடியே செஞ்சிடறேன். ஓகே அருணாச்சலம், நான் வச்சுறேன். சரிங்க ஐயா.
இந்தாக்கா கஞ்சி கரைச்சி கொண்டு வந்திருக்கேன். நானே ஊட்டி விடுவேனா, நீங்க சமத்தா சாப்பிடணும். சரியா? எங்க காட்டுங்க.